ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் கிரன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நாம் ஒரு அழகான இடத்துக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க. பட்டர்ஃப்ளை ஹவுஸ் தாங்க போகிறோம். இந்த பட்டர்ஃப்ளை ஹவுஸ் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் இருக்குது. வெதர் பார்த்திங்கன்னா வீக் ஃபுல்லாக சில்லுன்னு தான் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி போகிற அன்றைக்கி சரியான வெயில் வெளுத்து வாங்கிருச்சு. ரோட்வேஸில் ஏதாவது மெயின்டெனன்ஸ் நடக்குதுன்னா இந்த சிக்னல் லைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கயிறில் கட்டி தொங்க விட்டுறாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் ஒர்க் ஆகுது, அதுவே பெரிய விஷயம் தான். இப்போ நம்ம போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 30 mile டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கேஸ் ஸ்டேஷனில் வந்து கேஸ் ஃபில் பண்ணிட்டு போகலான்னு வந்துட்டோம். நம்ம ஊரில் பெட்ரோல் பங்க் சொல்லுவோம், இந்த ஊரில் கேஸ் ஸ்டேஷன் சொல்கிறாங்க. பெட்ரோலில் தான் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, டீசல் தான் சொல்லுவாங்க. கேஸ் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம செல்ஃப் சர்வீஸ் தான், நாமளே போய்ட்டு பே பண்ணிவிட்டு நம்மளே வந்து கேஸ் ஃபில் பண்ணிக்கணும். இன்னொன்று இந்த ஊரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்னென்னா, பெட்ரோலோட விலை பார்த்திங்கன்னா ஊருக்கு ஊர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இப்போ எப்படி தாம்பரமில் ஒரு விலையும் வடபழனியில் ஒரு விலையும் ஆவடியில் ஒரு விலை, அந்த மாதிரி இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 50 cents அந்த மாதிரி 50 centsலேருந்து $1 வரைக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது தான் செய்யுது. ஃபார்ம்குள்ளே வந்தாச்சு. இப்போ பட்டர்ஃப்ளை ஹவுஸை போய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போகிற இடத்துல வெறும் பட்டர்ஃப்ளை ஹவுஸ் மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு ஃப்ளவர் கார்டன், அதுக்கப்புறம் ஒரு குட்டி மியூசியம் மாதிரி இருக்குது. அப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு பார்க்கும் இருக்குது, குட்டீஸ்லாம் விளையாடுற மாதிரி. ஸோ இதெல்லாம் அப்படியே பக்கத்தில் இருக்குது. நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். பாண்டு கூட இருக்குது. நம்ம அது கொஞ்சம் தூரம் எல்லாம் நடந்து போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்தோடனே இந்த ஃப்ளவர் கார்டன் தான் இருக்குது. அது உள்ளே போய் பார்த்தோன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பட் நம்ம பட்டர்ஃப்ளை ஹவுஸை ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வந்துட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த பட்டர்ஃப்ளை ஹவுஸ்க்குள்ளே நடக்க போகுது சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலான்னு நாங்கள் முன்னாடி அங்கே போயிட்டோம். இந்த பட்டர்ஃப்ளை ஹவுஸில் இன்சார்ஜாக இருக்கிறவர் பார்த்திங்கன்னா இங்கே என்ன மாதிரி வெரைட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். எங்கெங்கேருந்துலாம் இந்த பட்டர்ஃப்ளைஸ் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னார். நிறைய காட்டிலேருந்து, அமேசான் காட்டிலேருந்துலாம் பட்டர்ஃப்ளை வந்திருக்குன்னு சொன்னார். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 20 வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் மாத்ஸும் இருக்குது. எனக்கு பர்சனலாக பட்டர்ஃப்ளைஸ்னால் ரொம்ப இஷ்டம். இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் எங்கே தான் பறந்து ஓடுதுன்னு தெரியாது. நார்மலாக அந்த வீடியோஸ் பார்க்குறதே வந்து அவ்வளோ இஷ்டமாக பார்ப்பேன். ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தது, இன்றைக்கி தான் வர முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லா பட்டர்ஃப்ளைஸோட லைஃப் சைக்கிள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அந்த எக்ஸ்லேருந்து எப்படி அது கேட்டர்பில்லராக மாறி அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போயிட்டு பட்டர்ஃப்ளையாக மாறுதோ அதெல்லாம் அழகாக வச்சுருக்காங்க. அதுக்குள்ளேயே பட்டர்ஃப்ளைஸும் இருக்குது. கிட்ஸ்க்கு லைவாக பார்த்து சொல்லிக் கொடுக்கலாம். எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் எனக்கு பின்னாடி பறந்துட்டுருக்கு பாருங்கள். எனக்கு இந்த இடத்த விட்டு வர மனசே இல்லை. ஆனால் கொஞ்சம் டைம் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே பார்த்துட்டு கிளம்பணுன்ட்டாங்க. ஸோ அப்படியே வந்தாச்சு. பட்டர்ஃப்ளைஸ்க்கு தேன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக ஒரு டியூலிப் மாதிரி ஒரு பவுல் மாதிரி இருக்குது. அதில் வந்து வலையாக வச்சுட்டு அதுக்குள்ளே அதுக்கு வந்து சக்கரை தண்ணி மாதிரி ஏதோ ஒன்று ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் அழகாக வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு.
பட்டர்ஃப்ளைஸ் ஹவுஸ்க்குள்ளே அழகாக ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன், நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே. அதுக்குள்ளவே நிறைய பூச்செடியெல்லாம் வச்சு அழகாக அந்த ஃப்ளவர்ஸில் அந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து உட்காரும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்க அந்த பட்டர்ஃப்ளைஸ் ரெண்டும் அந்த பூக்குள்ள இருந்து தேன் எவ்வளோ அழகா எடுக்குதுன்ட்டு. பட்டர்ஃப்ளை ஹவுஸ்லேருந்து வெளியில் வந்தால் பக்கத்துலேயே பார்க் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் குட்டி மியூசிஷியன்ஸ்லாம் எப்படி மியூசிக் போடுறாங்கன்ட்டு. இந்த மாதிரி பார்க்கில் எல்லா இடத்துலையுமே இங்கே இருக்கிற பார்க்குங்களில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து அவங்க ப்ளே பண்ணும்போது அழகான சவுண்ட்லாம் கிடைக்குது. ஏய் பாப்பா, மியூசிஷியன் ஆயிட்ட, செம்மையா மியூசிக் போடுறீங்களே. சரி சரி சரி, அது பாப்பா பண்றல, அது வரைக்கும் அட அட அட. இங்கே ஒரு குட்டி மியூசியம் இருக்குது சொன்னோம் இல்லையா, அங்கே கொஞ்சம் ரெப்டைல்ஸும் அக்வாட்டிக் அனிமல்ஸும் அப்புறம் இந்த பேர்ட்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க.
ஸ்னேக் இருக்குது பாருங்கள். நான் இப்போ தான் பார்க்குறேன். அப்போ பார்த்து பயந்தே போயிட்டேன். இங்கே பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இது பேர் கார்ன் ஸ்னேக்கா. பேரை பாருங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. பாம்புங்களோட தோலெல்லாம் கூட எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், டப்பாவில் அழகாக. குட்டி மியூசியம் தான். ஸோ சீக்கிரம் பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்ப்ளாஷ் பேடும் இருந்துச்சு. ஒரு குட்டி பையன் எவ்வளோ க்யூட்டாக விளையாடிட்டு இருக்கான் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான விஷயம். வீட்டுக்குட்டி அழகாக இந்த ஊஞ்சலில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க பாருங்கள். ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு 300 ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டி. அது பக்கத்துலேயே பாண்டு, லேக்கு எல்லாமே இருக்குது. சுற்றி பார்க்கணுன்னா ஃபுல்லாகவே போய் சுற்றி பார்க்கலாம். பட் எங்களால் வெயிலில் வந்து நடக்க முடியல. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கேருந்தே பார்த்துக்கிட்டாச்சு. எப்படி நடக்குதுன்றதை பற்றிலாம் போர்ட் போட்டிருக்காங்க பாருங்களேன். பார்த்து முடிச்சு செம்ம டயர்டாயாச்சு. ஸோ அதனால் பசியும் எடுத்துருச்சு. வந்து சாப்பிட்டு போகலான்னு வந்துட்டோம். இதுலேருந்தே லஞ்ச் கொண்டு போயாச்சு. அங்கேயே உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு திரும்பவும் பார்க் வந்து எங்கள் வீட்டுக்குட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா விளையாடி முடிச்சதும் பக்கத்துலேயே இருந்தது இல்லையா ஒரு ஃப்ளவர் கார்டன், அங்கே வந்தாச்சு.
ஆச்சு.